ஒரு முஸ்லீமில் இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே எழுதலை சார், இதுக்கப்புறமா யாரும் எழுத போகிறது இல்லை சார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே, உங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை சங்கின்னு விட்டது பிடிக்கலன்ற ஒரு நோக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் முஸ்லீமாக அவங்க அப்பாவை காட்டணும்னு நினச்சிட்டீங்க, பாஜக 4 கேள்வி கேட்டால் முடிஞ்சிருக்கும். படத்தை பூரா திமுகவும் முஸ்லீமும் சேர்ந்து இல்லை ஊரில் இருக்க இந்தியாவில் இருக்க முஸ்லீம்லாம் சேர்ந்து உட வைக்கிற போகிறான். இந்துக்களால் முஸ்லீமுக்கு பிரச்சனை நடக்குதுன்றது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் பண்ண மாட்டான். கதைக்கு அவர் சொல்கிற வசனம் அச்சஸாக பொருந்தும், அவர் லைஃபுக்கும் பொருந்தும். முஸ்லீம் இங்கே நடக்கிற பிரச்சனை, நான் சிறுபான்மையினர் தான். படத்தோட ஒரு தப்பு கூட சொல்ல முடியாத ஒரு படம். படத்தில் கதையில் போயிட்டு இருக்கும்போது தலைவரோட என்ட்ரி அந்த இடத்துல தேவைப்படுற என்ட்ரி, ஒரு கிளைமேக்ஸில் அவரோட என்ட்ரி தேவைப்படுற என்ட்ரி. நாங்கள் இந்த ஊரில் சிறுபான்மையினரா, நாங்கள் உங்களுக்கு அடங்கியும் போக வேண்டாம், அடங்கி போன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை, அதே நேரத்தில் நீங்கள் எங்களை அடக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமும் இல்லைன்னு ஒரு முஸ்லீம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது. நாட்டு மக்களுக்கும் தன்னை சங்கினவனை தன்னை பற்றி யானை எத்தனையோ விமர்சனங்கள், என் கடற்கரான பிச்சைக்கார பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எல்லோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். லால் சலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய ஒரு ஹிடன் டேலண்ட் வெளிப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த ஸ்டார்டம், அவங்க அப்பாவுடைய ஸ்டார்டம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க நினச்சா ஒரு ஃப்ளாப் படங்களை கூட எடுத்துகிட்டே இருந்திருக்கலாம். ஸோ ஒரு இவ்வளோ நல்ல கிராஃப்டை வச்சுட்டு ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் சார் விட்டு பண்ணியிருக்கேன். அவங்க எடுத்திருக்காங்க, 3 எடுத்திருக்காங்க, வைராஜாவை எடுத்திருக்காங்க. ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் தெரிஞ்ச இல்லை ஒரு கைதேர்ந்த டைரக்டரால் தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும் சார். இதில் எப்படின்னா சார், அதாவது அவங்க ஸ்க்ரீன் பிளேவை டீல் பண்ணியிருக்க விதம் தான் சார் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் சார். முதல்ல வந்து தைரியம், அவங்களோட தைரியத்தை பாராட்டணும். என்னென்னா இப்படியான ஒரு சென்சேஷனல் ஒரு டாப்பிக்கு அதை டீல் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் வருவாங்களாம், வரமாட்டாங்க. ஹேண்ட்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு 10 பேர் 4 பேர், தமிழ்நாட்டில் ஒரு 4-5 பேர் ஒரு கைக்குள்ளே எண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ரொம்ப சென்சேஷனல் டாப்பிக்கு. அதை வந்து யார் மனசையும் புண்படுத்தாமல் எடுக்கிறன்றது வந்து எந்த டேரக்டராலையும் முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, ஒரு மணிரத்னம் சாரே வந்து ஒரு பாம்பே எடுக்கும்பொழுது அவர் வீட்டிலே குண்டு எறிஞ்சாங்க. அதே மாதிரி எத்தனையோ இப்போ இன்றைக்கி வந்து ஜாதி பிளவுகளை பற்றியான டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்றத்தாழ்வு, மத ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு மதத்தை பற்றி அவங்களுடைய ஐடியா வந்து ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு மதத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் தாழ்த்திடுவாங்க. ரொம்ப பேலன்ஸ்டாகவும் ரொம்ப சென்சிபிளாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சார். இவ்வளோ ஒரு தெளிவு அவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நானே தவறு பண்ணியிருக்கேன், நாங்களே தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியக்க வைக்கிது சார். ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடைய படம் தான் வந்து சும்மா இருக்கும், போய் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், ஒரு ரஜினிகாந்தனுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு மாய பிம்பம், ஒரு எண்ணத்தில் வந்து தான் படத்துக்கு போனோம். இவ்வளோ சூப்பர்பாக ஒரு படத்தை எடுப்பாங்க அப்படின்னு கனவுல கூட நினைக்கல சார். மொத்த கிரெடிட்டும் வந்து இந்த படத்துக்கான கிரெடிட் வந்து யாருக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் போகணும். இது ரஜினிகாந்துக்கு கூட போகக்கூடாது. எங்கள் தலைவர் தான், ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இந்த படத்தை ஓட வச்சாங்க, ரஜினிகாந்த் வந்ததுனால படம் ஓடிச்சு. ப்ராப்பர் ஐஸ்வர்யா படம், அவங்களுடைய கதை அம்சம், அதாவது கதை வந்து எழுதினவங்க வேறு, அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே, த வே ஷி டிரெக்டட், அதெல்லாம் தான் அந்த படத்தை வந்து ஓட வச்சுருக்குன்னு அசால்ட்டாக சொல்லலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சார், இதில் வந்து மாஸ் அண்ட் கிளாஸ் வந்து அழகாக பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில படங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேமியோ வராங்கன்றதுக்காண்டி ஒரு ஃபிட்டே ஆகாது கேமியோ, சும்மா அவங்கள கேமியோ கொண்டு வரணுன்றதுக்காண்டி படம் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் அன்ஃபிட்டாக தெரியும். இதில் வந்து ரஜினிகாந்தை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால அவங்களே படத்தில் சொன்னது தான், ஒரு நான் படம் எடுக்கின்றதுக்காண்டி ரஜினிகாந்த் ஒரு பெரிய ஆளுன்னு அவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த படத்துக்கு தான் ரஜினிகாந்த் தேவைப்பட்டார், வேற வந்து இதில் வந்து அதாவது திணிக்கவே இல்லை. ஒரு பெரிய ஸ்டார் அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சும்மா போடணும் வைக்கணுன்றதுக்காண்டிலாம் யூஸ் பண்ணலை. ஒரு மகளாக அவங்க ரஜினிகாந்தை யூஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த கதையில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனே பார்க்க முடியாது. மொய்தீன் பாயாக அப்படியே இருப்பார் சார். ஒரு பாஷா பாயின்றதை ரீக்ரியேட்டே பண்ண முடியாது சார். ஆனால் அதே மாதிரி இனிமேல் ஒரு மொய்தீன் பாய் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது சார். ஒரு மொய்தீன் பாயின்ற ஒரு கேரக்டரை எழுதவே முடியாது. எப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா சார்,
ஒரு முஸ்லீமில் இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே எழுதலை சார், இதுக்கப்புறமா யாரும் எழுத போகிறதில்ல சார். முஸ்லீம்ஸை ஒரு சைட் கிக்காவோ அப்படின்னா ஒரு ஹெல்ப்பராகவோ ஒரு அசிஸ்டண்ட்டாவோ ஒரு கூட வர நல்லவராகவோலாம் காட்டியிருக்காங்க. முஸ்லீம்ஸ் வந்து நல்லவர், இந்த இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்தி அதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு முழு நீள கேரக்டராக அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வச்சு அது இவ்வளோ பெரிய டான் லெவலில் கொடுத்து அதே நேரத்தில் வந்து திகட்டாத மாதிரியும் சும்மா ஓவர் டோஸ் இல்லாத மாதிரியும் அச்சு பிசுறாமல் எழுத முடியும் ஒரு கேரக்டர் அப்படின்னா அது மொய்தீன் பாய் கேரக்டர் தான். ஒவ்வொரு இஸ்லாமியனும் மொய்தீன் பாயாக வாழ நினைப்பான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இஸ்லாம் மதத்தினுடைய வெளிப்பாடு நம்ம இனிமேல் இப்படி தாண்டா அந்த ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்ச்சியை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முஸ்லீமை நீங்கள் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சிட்டீங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே, உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவை சங்கின்னு கூப்பிட்டது பிடிக்கலன்ற ஒரு நோக்கம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் முஸ்லீம்ஸை தூக்கி பிடிக்கணும், ஒரு முஸ்லீமாக அவரை காமிச்சு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் போட்டு இந்துஸை அடிக்கலாமா அப்படின்னா அடிக்கலை. அதுதான் சார் ஸ்மார்ட்டே. நீங்கள் முஸ்லீமாக அவங்க அப்பாவை காட்டணும்னு நினச்சிட்டீங்க. பாஜக 4 கேள்வி கேட்டால் முடிஞ்சிருக்கும். ஆமாம், படத்தை பூரா திமுகவும் முஸ்லீமும் சேர்ந்து இல்லை ஊரில் இருக்க இந்தியாவில் இருக்க முஸ்லீம்லாம் சேர்ந்து உடவு தர போகிறான். ஏதோ ஒரு வகையில் பண்ணிக்கலாம். ஆனால் அதை பண்ணவே இல்லை. அதில் தான் சார் அவங்க தெளிவு. இப்போது ஒரு ஒரு பாரஞ்சித் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் படம் எடுக்கிறாருன்னா வெளியில் வந்து ஏதாவது ஒன்று பேசி தாழ்த்தப்பட்டவர்கள் தான் பெருசுன்ற மாதிரி காமிச்சிடுறாரு. மற்ற மதங்களுக்கெல்லாம் அது வந்து ஏதோ ஒரு வகையில் புண்படுது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டைரக்டர் ஏதோ ஒரு பேஸை டீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பேஸை தெரிஞ்சோ தெரியாமல் அடிச்சிடுறாங்க. நீங்கள் ஜெய்பீமில் நடந்ததுன்னு பார்த்துறோம். ஆனால் இதில் நீங்கள் முஸ்லீம்ஸை தூக்கி பிடிக்கணும் அப்படின்றது உங்களோட அஜெண்டான்னு வச்சுக்கிட்டாலும் கூட இங்கே இந்துக்கள் ஒரு துணுக்கு ஒரு சின்ன விட்டு கூட காயப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் எப்படி பண்ணாங்க இன்னமும் வந்து அதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்குது சார். அது வந்து ஒரு 2 படம் எடுத்த டைரக்டர்களால் பண்ண முடியுமா? ஏற்கனவே 3 படத்தை தனுஷ் தான் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். வைராஜாவை வந்து பெருசாக போகலை, கண்டென்ட் வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாக போகலை. ஆனால் இந்த படம் இவங்க எடுத்துட்டாங்களா அப்படின்றது வந்து நினச்சே பார்க்க முடியல. அப்படியான ஒரு 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 கண்டென்ட்டை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதான் வந்துட்டு இப்போ விக்ராந்துக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிறதாகவும் அப்படிதான் வந்து சொல்லப்படுச்சு. விஷ்ணு விஷால் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் விக்ராந்த் இருப்பாரு. ஆனால் விஷ்ணு விஷாலுக்கு இருக்கிற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து விக்ராந்துக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. விக்ராந்துக்கு இந்த படம் வந்து ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது விக்ராந்த் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தூரம் தான் வராரு. அந்த மாதிரியான ஒரு இல்லை சார், விக்ராந்துக்கு இதை விட ஒரு 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 என்ட்ரி நான் என்ன சொல்ல என்ன கேட்டால் ரீஎன்ட்ரி அவர் ஒரு வகையில் என்ட்ரு ஆனார். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரால் ட்ரை பண்ணி பார்த்தாரு, சோபிக்க முடியல. மேபி அப்படி சொல்லலாம்னு வைங்களேன். இன்கேஸ் இந்த படத்தின் மூலிமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் உள்ள வந்திருக்கார். முதல்ல வந்து மொய்தீன் பாயோட பையன் படம் கதையே வந்து அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனை சுற்றி தான் நடக்கும். என்னதான் வந்து ஒரு விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகிறாருன்னா படத்தினுடைய கதையே விக்ராந்தை சுற்றி தான் நடக்கும். விக்ராந்த் தான் கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சு வைக்க போவார். விக்ராந்த் தான் முடிச்சு வைக்க போவார். ரெண்டாவது 2 சீன் பெர்ஃபார்ம் பண்ணுவார் சார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வந்து தத்ரூபமாக இருக்கும். ஒருத்தர் நடிக்கிறானே தோணாது சார். அந்த அளவுக்கு அந்த பையன் பட்ட வழியை அப்படியே விக்ராந்த் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அது மாதிரி விஷ்ணு விஷாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப சட்டிலாக என்ன சொல்கிறது அந்த ரோலாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அவரை பார்த்தா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சரி, இந்த பையன் இதுக்கு கரெக்டு தான், இந்த பையன் இப்படி பண்ணக்கூடிய பையன் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நம்மளை அவர் கூட கனெக்ட் பண்ண வச்சிடும். அவர் படங்களில் நடிச்சிருக்காரு, நல்லா நடிப்பார், பெர்ஃபார்மர், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இதில் வந்து அவரை வந்து நம்ம டிவியேட்டே பண்ணாமல் நம்மளை அவர் மேலே உட்கார வச்சுருவார். படமே இது விஷ்ணு விஷால் படம், விக்ராந்த் படம் தான். தலைவர் ரஜினிகாந்த் கேமியோக்கு வரும்பொழுது அசால்ட்டாக அவர் படமே வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். அவருக்குலாம் இது புதுசு கிடையாது, நிறைய பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டுமே. இந்த படத்தில் வந்து வெறுமன கதையில் ஒருத்தர் வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போவார், மாதம் வந்துட்டு போவார். மாதம் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் எப்படி இருப்பான், நம்ம ஊருக்குள்ளே கெத்தாக ஒரு இஸ்லாமிய அப்படின்ற மாதிரி. இனிமேல் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாடலாக ஃபில்மே வந்ததில்லை சார். சரி, அவங்கள வந்து நம்ம வந்து அதாவது அவங்கள வந்து பெருமையாக காட்டணும், இதாக காட்டணும்னு ஒரு சீன் கொடுப்போம், 2 சீன் கொடுப்போம், ஏதோ நம்ம அவங்களுக்கு கருணை காட்டுற மாதிரி கொடுப்போம். ஓகே, நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வந்து ஒரு பாய், இப்படி அவங்க சமூகம் என்ன அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை அவங்கள பெருமையாக பேசுகிறது, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரியல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மோசமான கதையம்சங்களும் அவங்கள பற்றி பண்ணுவோம். எங்கேயோ எவனோ இப்போ ஒரு கசகஸ்தானில் ஒரு ஆப்கானிஸ்தானில் குண்டு வெடிக்குதுன்னா அந்த ஊரில் வாழ்கிறவங்க பூரா முஸ்லீம் தான். அந்த ஊரில் எவன் தப்பு பண்ணாலும் அது முஸ்லீம் பேர் நம்மளால் எழுத முடியாது. இந்த ஊரில் எவ்வளோ இந்து திருடாக இருக்கான், கிறிஸ்டின் திருடாக இருக்கான், ஆனால் இந்த ஊரில் 5-6 மதம் இருக்குன்றதுனால அது வந்து திருடன் ஆகி போயிருது.
அந்த ஊரில் ஒருத்தன் பாம்பு வச்சாங்க அப்படின்னா அது முஸ்லீம்னு ஆயிடுது. அது இஸ்லாமியர்களுடைய வாங்கிட்டு வந்த சாபம்னு தான் சொல்லலாம். அதுமாரி இந்த ஊரில் நெகட்டிவாக குண்டு வைக்கிறவங்க பூரா முஸ்லீம்னே காமிச்சு படங்கள் நிறைய வந்திருக்கு. அதேமாதிரி ஏதோ கருணையின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி 2 சீன் கொடுப்போம் வைப்போம். ஒரு முழுநீள கதையில் ஒரு மொய்தீன் பாய் மாதிரி ஒரு டானு எந்த ஒரு பிரச்சனையும் தன்னுடைய முடிவுகளால் வரக்கூடாது அப்படின்னு ஒரு முஸ்லீம் முடிவு பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் இந்துக்களால் முஸ்லீமுக்கு பிரச்சனை நடக்குதுன்றது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர் நடிக்க வச்சு அந்த கேரக்டரை பேலன்ஸ் பண்ணி அந்த கதையிலையும் டிவைட் ஆகாமல் அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இது வரைக்கும் தலைவர் ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு ரோல் அமைஞ்சதே இல்லை. 4 சீன் வருவார் சார். அவர் பேசுகிற டைலாக்ஸு அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அவர் ஆத்தாமை பூரா கொட்டியிருப்பார் சார். ஓகே, அதுதான். ஸோ அதுக்காக அதை மட்டுமே டீல் பண்ணுது அப்படின்னா அதுவும் கதையில் தேவைப்படும். அதுதான் இப்போ ரஜினிகாந்த் சங்கி இல்லை அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ சங்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த படம் எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காகவே ஒரு படமா? ஏன்னா இது ரொம்ப நாளாக அவர் மேலே வைக்கப்பட்டுட்டே வந்த விமர்சனம். இப்போ உதாரணத்துக்கு ராமர் கோயிலெலாம் அவர் போனார், அப்போல்லாம் வந்து அந்த விமர்சனம் வந்து பெருசாக வருது. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒரு படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஒரு ஹிண்ட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்களுடைய ஆத்தம் அது கரெக்டாக. அதே மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அப்படி இருந்ததே இல்லை. இது வரைக்கும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டினும் கெட்டு போட நினச்சது இல்லையே. ஆனால் என் மதத்தை நான் போற்றியிருக்கேன், நான் வாழ்ந்திருக்கேன், என்னுடைய மதம் எனக்கானதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு இந்துன்னு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. 100வது படத்தில் ராகவேந்திரா வாழ்ந்துருப்பார் சார். இது எந்த நடிகனும் நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் எவனுமே எடுக்காத ரிஸ்க்கு அவர் எடுத்திருக்காரு. அவருடைய மதத்தை அவருடைய மத நம்பிக்கையில் அவர் என்னைக்கு விட்டு கொடுத்தார். அதே நேரத்தில் தன்னுடைய படங்களின் மூலமாகவும் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி, அதாவது ரியல் லைஃப்லையும் சரி ரீல் லைஃப்லையும் சரி எந்த வேற்று மதத்தையும் புண்படுத்தாதவர். தெரிஞ்சோ தெரியாமல் கூட மற்ற நடிகர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவரை டக்குன்னு சங்கின்னு அவருடைய மதத்தையே அவருக்கு அகெயின்ஸ்டாக மாற்றுறாங்கன்ற ஒரு ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. அவருடைய மகளுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. சரி, அதை ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அது ஒரு படம் மூலமாக எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நான் அப்படி தான் எதிர்பார்த்து போனால் அதுவும் இல்லை சார். கதைக்கு அவர் சொல்கிற வசனம் அச்சஸாக பொருந்தும், அவர் லைஃபுக்கும் பொருந்தும். அதுதான் சொல்கிறேனே, இது ஒரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதே என்னால் அந்த பிரம்மாண்டத்துலேருந்து வெளியில் வர முடியல. ஒரு படம் தலைவர் அந்த படத்தில் இருந்தாருன்னா ஒரு ராவன் கேமியோ போயிருக்கும். அதே மாதிரி எத்தனையோ கேமியோக்கள் இருக்குது. ஒரு பெத்ராய்டு இருக்குது, ஒரு புலாண்டி இருக்குது, எத்தனையோ படங்கள் கேமியோ அப்போ இருந்தே இருக்குது. ஸோ அந்த கேமியோலலாம் இது வரைக்கும் ஒரு ஃபீல் எப்படின்னா இது ரஜினி படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஒரு படம் பூரா ரஜினி ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷம் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. வெளியில் வந்தாலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் மனசு பூரா நறுக்குந்தாங்கன்னா இந்த படம் வந்து உண்மையிலே சார் எப்படின்னா ஒரு இஸ்லாமியன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இஸ்லாமியன் பார்த்தான் அப்படின்னா ஒரு மொய்தீன் பாயாவே வாழ்க்கை பூரா வாழணும்னு நினைப்பான். இங்கே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். நம்ம ஒரு இந்து பக்கத்துலேயே நம்ம கூட ஒரு முஸ்லீம் இருப்பான், ஒரு பையன் படிச்சிருப்பான் வச்சுருப்பான். அவன் வந்து நமக்கே தெரியாது. அதாவது அவனை வந்து வேறு மதம்னே பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு புள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அவன் வேறு ஒரு மதம் தானே அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்பார்க்கு உருவாகிற இடம் என்ன அப்படின்றது நம்ம யோசிச்சோம்னு வைங்களேன், அங்கேயே தெரிஞ்சிடும். அந்த ஸ்பார்க்கு உருவாகிறதுக்கு 3வது ஒருத்தன் காரணமாக இருந்திருப்பான். மேபி நம்மளுடைய வளர்ப்பு காரணமாக இருக்கும். 3வது ஒருத்தர் இருந்திருப்பான். அதெல்லாம் டீல் பண்ணும் படம். அதுபோக ஒரு 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 2 மதம், ஒரு இந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் உள்ள பிரச்சனையை உருவாக்குறது யார்? அப்போ உருவாக்குறவன் மேலே தப்பு இருக்குன்றது உண்மைதான். ஆனால் நீ எந்த இடத்துல மாறுற? உருவாக்குறவன் கேவலப்பட்டவன் ரைட்டா? அவன் மேலே அந்த பிரச்சனையை சொல்லாமல் நீ ஏன் மாறணும், எந்த இடத்துல மாறாத. ஸோ அப்படின்னு மாறாத அப்படின்றத ஒரு ஹிந்து வலியுறுத்தினான்னு வைங்களேன், அது டெம்ப்ளேட்டு. முஸ்லீமு அவன் நம்ம சகோதரத்துவம், அவன் நம்மளுடைய உடன்பிறப்பு அப்படின்னு ஒரு ஹிந்து சொல்கிறான்ற அது ஒரு கிளிஷே, அது ஒரு டெம்ப்ளேட்டு. ஆனால் அது ஒரு முஸ்லீம் அவனோட சர்வ வல்லமை இருக்குது. அவன் நினச்சா ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறாங்க படத்தில். அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் பண்ண மாட்டான். பண்ணாமல் இருக்கிறவன் பூரா என் ஆளுன்னு ஒரு முஸ்லீம் நினச்சானா எப்படி இருக்கும்? அந்த இம்பார்ட்டன்ஸ் எந்த படத்துலையுமே இது வரைக்கும் வந்துக்கிட்டே இந்த படத்தில் வந்துருக்கு. ஸோ பாஷாவுக்குமே வச்ச விமர்சனங்கள்லாம் என்னென்னா, ஒரு மாணிக் பாஷா அப்படின்றது உருவாகுது. ஒரு மாணிக்கம் தானே தலையெடுக்கிறான், அவன் தானே பாஷா, என்னுடைய நண்பனை கொண்டுறாங்க, நான் தான் கெத்துன்ற மாதிரி தானே காட்டுறாங்கன்ற விமர்சனங்களாம் அப்போயே வைக்கப்பட்டது. இப்போ கூட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பகடக்காயா ஒரு மார்க் கண்ட்ரின்னு ஒரு கிறிஸ்டினையும் வைக்கிறீங்க, உங்களுடைய பெருமை பேசுறதுக்கு தானே நீங்கள் 2 மதத்தையும் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் அப்போவே எழுதினாங்க. குமுதம்லாம் எழுதியிருக்காங்க.
இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் இங்கே நடக்கிற பிரச்சனை, நான் சிறுபான்மையினர் தான், நான் ஆனால் வந்து இந்த பிரச்சனையினால் நான் வந்து என்னை இப்படி பண்ணுறாங்களேன்னு நான் வந்து அழமாட்டேன். அதே நேரத்தில் என்னால் ஒரு 4 இந்துவுக்கு வந்து துன்பம் விளைவிக்க முடியும், நான் பண்ண மாட்டேன். நான் கெத்தாக இருப்பேன், என் கெத்தாக காட்டுறேன், நீங்கள் வந்து எங்கள் ஆளில் உள்ளவங்களா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் இது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்க யாருமே இது ஒரு துணிஞ்சதில்லை, துணிஞ்சிருக்காங்க. அந்த துணிவுக்கே வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, வில்லேஜ் பிஎன்சி ஆடியன்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணுன்றதெல்லாம் விடுங்களேன். ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு திருவிழாவை நீங்கள் உண்மையிலே சென்ஸ் பண்ணாதவங்க, இல்லை சென்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஒரு ரொம்ப நாள் ஆயிருக்கும், மேபி ஒரு சின்ன வயசில் இருந்திருக்கும், வச்சுருக்கோம், எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா இருப்பாரா நான் போவேண்டா அப்படின்ற அந்த மாதிரியான ஃபீல் உள்ளவங்க, அவங்களாம் வந்து உண்மையிலே இந்த படத்தை போய் பார்த்தா ஒரு கிராமத்தை சுற்றி அவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எதனால் உருவாகுது, நம்ம ஒரு அர்பன் லைஃப்பில் நமக்கான பிரச்சனைகள் வேறு, அவங்களுக்கான பிரச்சனைகள் வேறுன்ற புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள சுற்றியான அவங்களுடைய மத பார்வை, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு மதம், ஒரு கோயில், ஒரு வழிபாடுன்றதை எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரத்தின சுருக்கமாக இன்னும் சொல்லப்போனால் கண்ணு முன்னாடி அப்படி வச்சுருப்பாங்க சார். படத்தில் பெரிய பாய் ஏரமன் நொறுக்கி இருப்பார் சார். ஒரு சின்ன ஒரு நான் என்னை கேட்டால் அது ஒரு சாதாரண சட்டிலான ரொமான்ஸ் சார், நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பாட்டு வர்றதும் அதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து தேவைக்கான அளவான பேக்ரவுண்ட். ஏன்னா நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு பாஷா கிடச்சிருந்தா வேறு மாதிரி பண்ணியிருப்பார், அவருக்கு ஆனால் முத்து தான் கிடைக்கும். பாஷா கிடச்சிருந்தா அவருடைய மதத்தினுடைய நம்பிக்கை எவ்வளோ தூரம் வந்து அதை இஸ் ஹோல்ட் ஆன் டு இட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், இஸ் ஹோல்டிங் ஆன் டு இட்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு ஸ்கோப்பு அவருக்கு கிடச்சிருச்சுடா, இதில் நான் வச்சு அடிக்க போகிறேன்டான்னு அடிச்சிருப்பார் சார். அவர் தலைவர் முஸ்லீமாக வரும்பொழுது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு, அந்த பின்னாடி இருக்கிற வைபே வேறு மாதிரி இருக்கும் சார், சூப்பராக இருக்கும். அது இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல பிஜிஎம்மு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க சார் நிரோஷா அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படியே தலைவர் கூட நடிக்கும் பொழுது நான் ஒரு ரஜினிகாந்த் கூட நடிக்கிறேன், இல்லை நான் இந்த மாதிரி கேரக்டராக நடிக்க போகிறேன், நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், இல்லை சும்மா வடி வந்து பேசிட்டு அப்படியே அவ்வளோ தத்துரூபமாக இருக்கும். அவங்கள நிறைய படம் பார்த்துருக்கோன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான நடிப்புலாம் அவங்கள்ட்ட நம்ம தூரம் பார்த்து ரொம்ப தூரம் பிரமிச்சு போன மாதிரிலாம் இது இல்லை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஓகே இவங்களும் ஒரு பெர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரியான ஒரு வைப் இருக்கும். அண்டு செந்தில் சார் 2 சீன் வருவார் சார், அழகான 2 சீன் சார். இவ்வளோ வருஷம் கேரியரு, அவரோட கரியரில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு, அவர் எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கார், அடி வாங்கியிருக்காரு, அது இதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2 டைலாக் 3 டைலாக் ரொம்ப நம்ம பேசி 4 பேருக்குள்ளே பேசி சிரித்து பேசிகிட்டு இருக்க டைலாக், ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிற டைலாக், அவர் சொல்லும்போது அவரோட வாயிலிருந்து வரும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆகும். அந்த மனுஷனை பார்த்தாலும் ஒரு தெய்வீகமான லுக் இருக்கும். அவருக்கு அவர் தான் கேமியோ சார், அவர் தான் கேமியோ. அழகாக வந்து 2-3 சீன் முடிச்சுட்டு போயிடுவார். அவரை சுற்றி ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை ஊரில் அந்த சீனை பார்க்கும்போது அழுதுருவாங்க. ஊரில் இருக்கிற அப்பா அம்மா தன்னுடைய பசங்க வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் இருக்கிறவங்க அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை, எண்ணத்தை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை அந்த 2 சீனில் செஞ்சு சொல்லிட்டு போயிடுவார். பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அழகாக இருக்கும். இப்போ பிரித்து மேய்ஞ்சிருப்பார் தம்பி ராமையா சார் சொல்லி வேண்டாம், நம்ம சொல்ல வேண்டாம். அவர் ஏதோ ஒரு வகையில் அந்த வடிவேலன் ட்ரூப்பில் இருந்ததுனால அவரை காமெடியாக பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் வந்துட்டார், நீங்கள் நேஷனல் அவார்டெலாம் வாங்கிட்டார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இன்னும் பேசும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். வேறு பார்த்திங்கன்னா மைக்கேல்ன்ற அந்த கேரக்டர் வந்து அதான் இந்த ஒரு இந்துக்களுக்கும் ஒரு முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு சும்மா ஒரு கிறிஸ்டினை போடுவோம்பா அப்படின்னு இல்லாமல் அதுக்கும் வந்து ஒரு வார்த்தை கொடுத்து, அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, எந்த இடத்துலையுமே படம் வந்து எதையுமே திணிக்காமல் ஜஸ்டிஃபைடாக இருக்கும் சார் படம். ஜஸ்டிஃபைடாக இவ்வளோ அழகான ஒரு கண்டென்ட், அது கொஞ்சம் ராவாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் வரும்பொழுது ஒரு மாஸ் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, இப்போ தர்பார் படத்துலையும் சரி, ஒரு அண்ணாத்த படத்துலையும் சரி, இப்போது ஒரு அன்வான்ட் மாஸை கிரியேட் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல கிரியேட் பண்ணணும்னு பிஜிஎம் போட்டு கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது என்ட்ரிக்காகவே ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணி, ஒரு என்ட்ரிக்காகவே ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வந்து ஒரு டயலாக் கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் என்ட்ரின்னு மட்டும் இல்லை, இடையில கூட படங்களோட சீன்ஸில் கூட இந்த இடத்துல ஒரு மாஸ் வைப்போன்னு ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட எதுவும் இல்லை சார். படத்தோட ஒரு தப்பு கூட சொல்ல முடியாது. ஒரு படத்தில் கதையில் போயிட்டு இருக்கும்போது தலைவரோட என்ட்ரி அந்த இடத்துல தேவைப்படுற என்ட்ரி, ஒரு கிளைமேக்ஸில் அவரோட என்ட்ரி தேவைப்படுற என்ட்ரி. அது போக ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங், இதோட நான் முடிச்சிடறேன் சார். பீஸ் கமிட்டி மீட்டிங்னு ஒரு இடத்துல உட்காருவார் சார் தலைவர். அதில் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு டைலாகும் வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சார். அதாவது நாங்கள் இந்த ஊரில் சிறுபான்மையினரா, நாங்கள் உங்களுக்கு அடங்கியும் போக வேண்டாம், அடங்கி போன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் உங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எங்களை அடக்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமும் இல்லைன்னு ஒரு முஸ்லீம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் சார் இந்த படம்.
சிம்பிளான படத்தை அவ்வளோ அழகாக டீல் பண்ணி ஸ்வீட்டாக டீல் பண்ணியிருக்காங்க. குடும்பமாக பார்க்கணும். இந்த படத்துக்கு ஏன் யூஏ கொடுத்தாங்கன்னே தெரியல. யூ படம் இது, குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். உண்மையிலே ஒரு ரிலீஜியஸ் ஹார்மனின்றது என்ன, அது ஏன் தேவைப்படுது, அது வந்து ஒரு முஸ்லீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாட்டு மக்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும். இது வரைக்கும் ஒரு இந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஒரு அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்டிருப்போம். ஒரு முஸ்லீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாட்டு மக்களுக்கு சொன்ன அழகான கதை. மொய்தீன் பாய் நின்று ஆடிருப்பார். அதே நேரத்தில் நான் ஒரு ரஜினிகாந்த் ரசிகனாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சார், தலைவர் என்னென்ன சொல்லணும்னு நினச்சாரோ நாட்டு மக்களுக்கும், தன்னை சங்கினவனை தன்னை பற்றி எத்தனையோ விமர்சனங்கள், என் கடகரான பிச்சைக்கார பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் படத்தில். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ரஜினிகாந்த் ரசிகனுக்கு ஒரு ட்ரீட்டு. மற்றபடி மக்கள் யார் போனாலும் ஒரு முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்கள சுற்றியான சமூக விரோதங்கள் எப்படி நடக்குது, அதுக்கு அரசியல் மட்டுமே காரணம் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கணும் காரணமாக இருப்பான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு மக்களுக்கு யதார்த்தமாக களத்தை சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இதுக்கு மேலே ஒரு படம் எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான இனிமேல் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டைரக்டர் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க.